ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழி பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் இட்லி அரிசி, 1 கப் மாவு பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் 3 மணி நேரம் கழித்து வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே கிரைண்டரில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டு அரைங்க. அரிசிங்கிறதுனால கிரைண்டர் சிக்கும். தண்ணி ஊற்றாதீங்க, எப்போவும் தெளித்து அரைங்க. இதுக்கு மையா அரைக்கக்கூடாது, லேசாக நெட்டு நெட்டாக இருக்க மாதிரி அரைங்க. இப்போ மாவு தயார், வலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் எப்போதும் போடுவேன், அதனால் லேசாக போட்டு நல்லா கையால் கிண்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விரவி வச்சுருங்க. காலையில் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இனிமேல் இந்த மாவை அப்படியே நல்லா விரவி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் மாற்றிட்டேன். இனி எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம இனிப்பு குழி பணியாரமோ கார குழி பணியாரமோ செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு இனிப்பு குழி பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு போதுமான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி, வெல்லம் எதை வேணாலும் வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா சூடாக விடுங்க. அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கரெக்டாக அந்த குழிக்கு ஒரு 3/4 குழி இருக்கிற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. நீங்கள் 3/4 ஊற்றினா தான் இப்படி வெந்து மேலே வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ 3 நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு. நான் மாற்றி போடுறேன். அதே மாதிரி இன்னொரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் அதோட ரெடி ஆகிடும். ஆனால் லோ ஃப்ளேமில் வைங்க, கண்டிப்பாக கூட்டி வைக்காதீங்க, அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும் உங்களுக்கு. ரெடி, சூப்பரான குழி பணியாரம் தயார். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க.